Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. அமித்ஷாவை சந்திக்க அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவருடைய இல்லத்திலிருந்து கிளம்பி இருக்கிறார். 12 மணிக்கு நடக்க இருந்த இந்த செய்தியாளர் சந்திப்பு கிட்டத்தட்ட 5 மணி ஆகும் 6 மணி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் இப்போது இந்த சந்திப்பு தனியார் ஹோட்டலில் நடக்க இருப்பது உறுதியாக இருக்கிறது. இதற்கு மத்தியில் காலையில் 7 சேர் போடப்பட்டிருந்த அந்த செய்தியாளர் சந்திப்பில் ஒரு சேர் எடுக்கப்பட்டது. மீண்டும் அந்த சேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற கூடுதல் தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ திரும்பவும் அது என்டிஏ கூட்டமாக நடக்கப் போகிறதா, இடையில அது பாஜக கூட்டமாக நடக்கும் அப்படின்ற மாதிரியான காட்சிகளை பார்த்தோம். இப்போ அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ய தனியார் ஹோட்டலுக்கு ஐடிசி சோலா ஹோட்டலுக்கு திரு இபிஎஸ் சென்று கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் தெரிய வருகிறது. சற்று முன்பு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள்லாம் அங்கே வந்தாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடிந்தது. இதற்கு மத்தியில் ஏற்பட்ட ஒரே டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா, அதிமுக பாஜகவுடைய மாநில தலைவராக திரு நயினா நாகேந்திரன் மட்டுமே நாமினேட் பண்ணாங்க. அந்த ஒரு சூழலில் அவர் மட்டுமே தலைவராகக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு அறிவிப்பாங்க. இந்த ஒரு டெவலப்மெண்ட் மட்டும்தான் 12 மணிக்கு மேலே ஏற்பட்டிருக்கிறது. 12 மணிக்கு திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை பார்த்ததற்கு பிறகு நேராக செய்தியாளர்களை சந்திப்பார் அமித்ஷா அப்படின்னு சொல்லப்பட்டது. ஏன் சந்திக்கிறார், எதுக்கு சந்திக்கிறாரு, கூட்டணியை உறுதிப்படுத்துகிறாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வெறும் கேள்விகளாக இருந்தது. கேள்விக்கான விடை இப்போ இபிஎஸ் கிளம்பி இருப்பதன் மூலமாக உறுதியாகிறது. தலைமை செய்தியாளர் ராஜா கூடுதல் விவரத்தோடு இருக்கிறார். ராஜா, இந்த கூட்டணியை இன்றே இப்போதே உறுதி செய்கிறதா அதிமுக? விவரங்கள். அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மாற்றப்பட்டு தற்பொழுது திரு நயினா நாகேந்திரன் தலைவர் ஆகிறார் என்று அந்த தகவல் கிடைத்தவுடன் அதிமுக பாஜக கூட்டணி என்பது 100% உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் அவர்களுடைய மறைமுக கோரிக்கை என்பது, மறைமுக வலியுறுத்தல் என்பது பாஜகவினுடைய அண்ணாமலையை மாற்ற வேண்டும். அப்பொழுதுதான் இந்த கூட்டணி செய்யப்படும் என்ற கூறப்படுகிறது. இந்த நிலையில் மாற்றப்பட்டு விட்டதால், அண்ணாமலை மாற்றப்பட்டு விட்டதால் தற்பொழுது பாஜக அதிமுக பாஜக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது. தற்பொழுது மத்திய அமைச்சர் தங்கியுள்ள ஐடிசி சோலா அந்த ஹோட்டலுக்கு தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நிர்வாகிகளுடன் புறப்பட்டு விட்டார். அவருடன் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு கே பி முனுசாமி மற்றும் தலைமை நிலைய செயலாளர் திரு எஸ் பி வேலுமணி மற்றும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு ஆர் பி உதயகுமார் உள்ளிட்ட தலைவர்களும் தற்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமியுடன் சென்று கொண்டிருக்கின்றனர். இவர்கள் நேரடியாக திரு அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை தற்பொழுது அவர்கள் உறுதி செய்கிறார்கள். அதாவது வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழகத்தில் தற்பொழுது உறுதியாகியுள்ளது. அதை உறுதிப்படுத்ததான் திரு எடப்பாடி பழனிசாமி திரு அமித்ஷாவை சந்திக்க தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகள் தான் நாம் தற்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய கிரீன்வேஸ் இல்லத்திலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பதற்காக தற்பொழுது கிளம்பிவிட்டார். இன்றைய காலை முதல் ஒரு விஷயத்தை நாம் இதை உற்று நோக்க வேண்டும். காலை 12:30 மணிக்கு மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவினுடைய செய்தியாளர் சந்திப்பு என்பது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு அவர் ஆடிட்டர் திரு குருமூர்த்தியை சந்தித்தார். அதன் பிறகு மீண்டும் ஹோட்டலுக்கு வந்தார். ஆனால் இந்த கூட்டம் என்பது, இந்த சந்திப்பு என்பது நேரம், செய்தியாளர் சந்திப்பு என்பது நேரம் காலதாமதமாகி இருந்தது. இதுவரை செய்தியாளர் சந்திப்பு என்பது நடைபெறவில்லை. 12:30 நடக்க வேண்டியது மணி 5 ஆகப்பட்டது. இருவரும் அந்த செய்தியாளர் சந்திப்பு என்பது நடக்காமல் தான் இருந்தது. ஏனென்றால் அவருடைய திரு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதாவது இந்த அதிமுக, அதாவது பாஜக தலைமை மாற்றத்துக்கு பிறகு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான கூட்டணியை உறுதி செய்ய முடியும் என்று சில அதிமுக
அதிமுகவினுடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் தான் தற்பொழுது கூட்டணியை உறுதி செய்வதற்காக திரு அமித்ஷா புறப்பட்டு நேரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கூட்டணிக்கான அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து கூட்டாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு நிமிடத்திற்காக அமித்ஷாவும் காலை முதல் இந்த பிரஸ் மீட்டை அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பை அவர் தள்ளி போட்டுக் கொண்டிருப்பார். தற்பொழுது இரு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்துவிட்டு இருவரும் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு அமித்ஷா ஆகியோர் கூட்டாக செய்தியாளர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதற்காக தான் தன்னுடைய கிரீன்வேஸ் இல்லத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி ஐடிசி ஹோட்டலுக்கு சென்று அமித்ஷாவை சந்திக்க சென்று கொண்டிருக்கிறார். ராஜா, இன்னொரு செய்தி சொன்னீங்க, இப்போதே ஒப்பந்தம் அப்படின்னு. கூட்டணி அப்படின்றது அமித்ஷாவை சந்தித்ததுமே இந்த பாதையில் தான் போகுது அதிமுக அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் தொகுதி பங்கீடு மாதிரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் போடப்படும். இந்த ஒப்பந்தத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ 2 பேரும் சந்தித்தாங்க அப்படின்னா பரஸ்பர தொண்டர்கள் ஒன்னா வேலை பார்க்கணும் அப்படின்ற புரிதலுக்காகவா? கண்டிப்பாக இது கூட்டணிக்கான ஒரு முதல் படிதான் என்று நாம் கூற முடியும். ஏனென்றால் இன்னொரு முக்கியமான ஒரு எலிமெண்டா பார்க்கக்கூடியது பாஜகவுடைய புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள திரு நயினார் நாகேந்திரன் அதிமுகவில் இருந்து வந்தவர். அவருடைய குறிப்பிட்டு சொல்ல அவருடைய ஏடிஎம்கே டீன் என்று கூட சொல்லலாம். ஆகையால் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு சுமூக சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த அதிமுகவுடைய தலைவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எது போன்ற அந்த நெகோசியேஷன்ஸ் எல்லாம் அவருக்கு ஏற்கனவே திரு நயினார் நாகேந்திரனுக்கு அதிமுகவில் இருந்தால் அத்துக்குடி. ஆகையால் இது போன்ற அந்த சுமூகமான ஒரு சூழல் பேச்சுவார்த்தை என்பது இது இருக்கும் என்பதால் அது ஒரு பாசிட்டிவ் எலிமெண்டாக இந்த விஷயத்தில் பார்க்கலாம். அடுத்தபடியாக இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு தகவல் அதிமுக வட்டாரத்தில் பேசுவது, தமிழகத்தில் இந்த பாஜக அதாவது அதிமுக தலைமையில் தான் கூட்டணி. ஏனென்றால் 2021 நாம் கவனிக்க வேண்டும், அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இல்லை. ஆகையால் தற்பொழுதும் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று இருக்காது இங்கு. ஏனென்றால் 2021 தேர்தலில் அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை வைத்தது. 2வது இடத்தில் பாமகவுக்கு கொடுக்கப்பட்டது 24 தொகுதிகள், 23வது இடத்தில் தான் பாஜக தொகுதியில் ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மீண்டும் இங்கு தமிழகத்தின் தற்பொழுது 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி என்று அழைக்கப்படாது என்று ஒரு தகவலும் இருக்கிறது. ஆகையால் இனி அடுத்த கட்ட நெகோசியேஷன் போக போகதான் எத்தனை தொகுதிகள் எது போன்ற ஏற்கனவே டிடிவி தினகரன் மற்றும் திரு ஓபிஎஸ் எல்லாம் அவர்கள் ஏற்கனவே பாஜக கூட்டணியில் உள்ளார்கள். ஆகையால் இது போன்ற இந்த பேச்சுவார்த்தைகள் தான் அடுத்த கட்ட நகர்வுக்கு என்னென்ன என்பதுதான் இனிமேல் தான் தெரியும். தற்பொழுது கூட்டணியை உறுதி செய்து முதல் படியில் காலை எடுத்து வைத்துள்ளனர் அதிமுக. ஓகே, கூட்டணியை இப்போ 2 பேரும் பிரஸ் மீட்டை பார்க்குறப்போ இது கூட்டணியை உறுதி செய்யக்கூடிய நிகழ்வு. ஏன்னா டெல்லியில் பார்த்தப்போ திரு இபிஎஸ் சொன்னார் தமிழக நலனுக்காக கோரிக்கைக்காக சந்திச்சேன்னு. அஃபிஷியலாக 2 பேரும் அமர்ந்து கூட்டணியை உறுதி செய்ய போகிறாங்க. இணைந்ததற்கு நன்றி ராஜா. Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.